ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சைட்டை பற்றியும் நம்மளோட யூடியூப் சேனலை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நம்மளோட சைட் நேம் mocktoofficer.in அப்படின்ற வெப்சைட். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கூகுள் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ். ஸோ நம்மளோட சேனல், நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வந்து அரௌண்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இந்த எடிட்டோரியல் கோர்ஸில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுக்கு எடிட்டோரியல் வெக்காப்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இந்த கோர்ஸில் கொடுத்துட்ருக்கோம், விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்தில், மார்ச் மந்த்லேருந்து நாங்கள் இதில் கண்டென்ட் கொடுத்துட்டு வரோம். அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவ் பிடிஎஃப்மே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். குவிசஸ்மே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு டேப் இருக்கும். நீங்கள் குவிசஸ் படிச்சுட்டு குவிசஸ்மே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குவிஸ் அப்படின்றதுமே கண்ணா பின்னான் குவிஸ் கொடுக்காம எப்படி ஸ்ட்ரக்சராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான கோர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்க போகிற நியூஸ் அனாலிசிஸ் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸில் தான் கிடைக்கும். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நம்மளோட பிடிஎஃப் படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும் கண்டென்ட் எப்படி இருக்கும், குவாலிட்டியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிடிஎஃப் அந்தளவுக்கு பார்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அரௌண்ட் ஜூன் மீட் இல்லைனா வந்து ஜூன் ஃபஸ்ட்டில் இருந்து இதுலேயுமே நாங்கள் குவிசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணுங்கள், என்ரோல் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்கள். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 63 மாணவர்கள் வந்து இதை என்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த வெக்காபுலரி கோர்ஸுமே அரௌண்ட் 70 மெம்பர்ஸ், 72 பீப்புள் வந்து என்ரோல் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. தினமும் அவங்க பிடிஎஃப் படிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிகினர் ரீசனிங் வீடியோ கோர்ஸ் அப்படின்றதுமே கொடுத்துருக்கோம். இதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் இருக்கு. இதுல எப்படி அப்படின்னா, நாங்கள் இப்போதைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து வீடியோஸ் அப்படின்றது ஒரு டாப்பிக்குமே நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். இது மாதிரி குவான்ஸ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே கோர்சஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் நம்ம சைட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் ஆர்சி கோர்ஸ், இது வந்து ஒரு பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ மினிமம் ருபீஸாக 14 ருபீஸ் வச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, மெயின்ஸ் லெவலில் எடிட்டோரியல் வருதுல, மெயின்ஸ் லெவலில் இருந்து கொஷின்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி உங்களுக்கு குவிஸ் ஃபார்மெட்டில் இங்கே கொடுப்போம். பிடிஎஃப் ஃபார்மெட்டும் இருக்கும், குவிஸ் பிடிஎஃப்மே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க இந்த கோர்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை சரி ஓகே எனக்கு இப்போதைக்கு ஃப்ரீ கோர்சஸ் போதும் அப்படின்றவங்க ஃப்ரீ கோர்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட வெப்சைட்டை பற்றி ஒரு இன்ட்ரோ. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் 24x7 டவுட் டிஸ்கஷன் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணலாம். ஸோ டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், இது இப்போ டெய்லி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம், வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டெலகிராமில் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடைச்சிரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃப்ரீ அண்ட் பெய்ட் கோர்சஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க, கோர்சஸை வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கோர்சஸை, ஃப்ரீ கோர்சஸை என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹே ஆல், ஐம் வாசுகி. டுடே நம்ம மாக் டு ஆஃபீஸர் சேனலில் ஜூன் 11 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் அண்ட் அட்வைசரி டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டு இன்டிகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஐசிசிசி இன்டு லாங் டேர்ம் முனிசிபல் கவர்னன்ஸ் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் எந்த இயர் லான்ச் பண்ணதுன்னு பார்த்துக்கோங்க. 2015 கிரியேட்டட் எஸ்பிவி இன் 100 சிட்டிஸ் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் 2013. 50:50% ஸ்டேட் யூஎல்பி ஈக்விட்டி ஷேர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் யூசிங் இன்ஸ்டிடியூஷனல் கேப்பபிலிட்டிஸ் பில்ட் பை எஸ்பிவிஸ் அண்ட் ஐசிசிஸ் ஃபார் ongoing urban transformation. ஸோ மெயினாக ஃபோக்கஸ்டு ஃபார் ஆன்கோயிங் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு தான். ஸோ மிஷன் ஸ்டார்ட் இயர் 2015. எஸ்பிவிஎஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 100 சிட்டிஸ். ஸோ அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேம் சேர் பை 29th FSDC மீட்டிங் urging swift refund of unclaimed assets and strengthening cyber resilience across financial regulators. So FSDC na Financial Stability Development Commission. ஸோ மீட்டிங் அது 29th மீட்டிங் ஷேர் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மேம். கீ ஃபோக்கஸ் எதுக்காக அப்படின்னா, இந்த மீட்டிங்கோடது அன்கிளைம்டு அசட்ஸ், கேஒய்சி, அதாவது நோ யுவர் கஸ்டமர் ரிஃபார்ம்ஸ், சைபர் ரிசைலன்ஸ். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் 29th மீட்டிங் நடந்திருக்கும். சைபர் ரிசைலன்ஸ், ஃபினான்ஷியல் ரெகுலேட்டிங்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் MOI சைன் பண்ணுறாங்க. அதாவது அக்ரிமெண்ட் CSIR to CRRI and SPA to adopt an urban road development framework target dust
பொல்யூஷன் இன் 9 NCR சிட்டிஸ்க்காக. ஸோ ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் இது எஸ்டாப்ளிஷ் ஃப்ரேம் ஒர்க் பர்விங் க்ரீனிங் டஸ்ட் மிட்டிகேஷன் அலாங் NCR ரோட்ஸு. ஸோ டஸ்ட்டு ப்ளஸ் எல்லா அர்பன் சிட்டிஸ்லேயும் அர்பன் ரோட்லேயும் இன்னும் கொஞ்சம் க்ரீனிங்கை வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணணுன்னு இந்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க, ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட்டு. இந்த 9 சிட்டிஸில் இன்க்ளூடிங் டெல்லி அண்ட் நொய்டாவும் மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 3rd UN in Ocean Conference in Nice, France. Jitendra Singh advocates for a global ozone pact and highlight India's deep ocean vision and 80 billion blue எக்கனாமி இனிஷியேட்டிவ்ஸ். 80 பில்லியன் இந்தியன் கரன்சியில் ப்ளூ எக்கனாமியை ஃபோக்கஸ் பண்ணி இந்தியா ப்ளூ ஓஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்தியா அர்ஜ் ஸ்விஃப்ட் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் BBNJ அக்ரிமெண்ட் அண்டு லீகலி பைண்டிங் குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டியை. இதில் மெயின் ஃபோக்கஸே ப்ளூ எக்கனாமியாக தான் இருக்கும். அது போக பிளாஸ்டிக் ட்ரீட்டி, அதாவது குளோபல் பிளாஸ்டிக்கு, ஓசோனில் பிளாஸ்டிக்கு இந்த கடலில் வாழ்கிற எல்லா உயிரினத்துக்கும் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணதில்ல. ஸோ அதுக்காக இந்த ப்ளூ எக்கனாமி இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் கீழே 80 பில்லியன் ருபீஸ் நம்ம இன்வால்மெண்ட்டில் போட்டு இன்னும் ப்ளூ எக்கனாமி மிஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுன்னு இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்தியிருக்கோம். இதுக்காக டிஜிட்டல் ஓசோன் டேட்டா போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷா அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் டு இன்ஃபார்ம் சஸ்டைனபிள் ஓஷன் கவர்னன்ஸ்க்காக இந்த போர்ட்டல் பார்த்துக்கோங்க. இது எது ஓரியன்டட்னா ஓஷன் ரிலேட்டடான ஒரு போர்ட்டல், டேட்டா போர்ட்டல். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி நியூஸ், கெயில் ரிசீவ்டு its first LNG cargo at Darbol during the monsoon for the first time enabled by new breakwater facility. So கெயில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க LNG டெர்மினல் இன் மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு மான்சூன் சீசன் கார்கோ அன்இன்டர்பிரட்டபிள் ஆப்ரேஷன்ஸை கெயில் ஆக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக எந்த இயர் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 2028 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க கெயில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு LNG கார்கோ தார்போலில் கொண்டு வர போகிறாங்க இன் மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு அன்இன்டர்பிரட்டபிள் ஆப்ரேஷனுக்காக. எந்த டிபார்ட்மெண்ட்னா LNG டெர்மினலுக்கு கீழே கெயில். இது கெயிலுங்கிறது ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் நியூஸ், ACME சோலார் ஆட்ஸ் 75 மெகாவாட் சீக்கர் சோலார் ப்ராஜெக்ட் ராஜஸ்தானில் வச்சு பண்ணுறாங்க. இந்த கமிஷன் கெப்பாசிட்டி 240 மெகாவாட்டாக இருந்தது. இப்போ 75 மெகாவாட் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுனால 300 மெகாவாட் வரைக்கும் ரீச் ஆக போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த பிளேஸ் ஏசி சோலார் கமிஷன் அடிஷ்னல் எங்கே கொண்டு வர போகிறாங்கன்னா சீக்கர் ராஜஸ்தானில். நெக்ஸ்ட் நியூஸ், கிறிஸ்டல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க 17.5 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரினியூவல் எனர்ஜி ரோட்ஸ் அண்டு ரியல் எஸ்டேட்டில் ஃபினான்ஷியல் இயர் 2026 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2027 ஹையர் தென் ப்ரீவியஸ் 2 years. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னா 15% ஹையராக இருக்குது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது. இது யாருன்னு பார்த்துக்கோங்க, கிறிசில் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ரேட்டிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் நியூஸு, சிஸ்டமேட்டிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டிஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் டு க்ரோத் ஸ்டெட்லி ஃபினான்ஷியல் இயர் 2026 to 2027 டிஸ்பைட் குளோபல் வாலட்டிலிட்டி. ஸோ இந்தியாவோட ஆயில் அண்டு கேஸ் செக்டர் ஃபோக்கஸ்ட் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டே போகுது, ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. ஆனால் ரொம்ப நம்ம இன்வால்மெண்ட்டில் ஆயில் அண்டு கேஸில் இருக்கிற பொசிஷன் இயர் ஃபினான்ஷியல் இயர் 2026 2027 வரைக்கும். சேல்ஸ் ப்ராஜெக்ட் 6% ஃபினான்ஷியல் இயர் 2026 இருந்து 7.8% ஃபினான்ஷியல் இயர் 2027 இன்னும் ஃபோக்கஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டூ பிக்ஸ் ஐடென்டிஃபை, இதில் மெயினாக ஒரு சில கம்பெனிஸ் ரொம்ப டாப் லெவலில் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கெயில், மகாநகர் கேஸ், கல்ஃப் ஆயில் லூப்ளிகன்ஸ் இவங்கெல்லாம் டாப் ஐடென்டிஃபைடு பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. எந்த இயரில் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் ரைஸ் ஆக போகிற இயர் ஃபினான்ஷியல் இயர் 2026 to 2027 6% 26ல் 7.8% 27ல். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் நியூஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு லான்ச் பண்ணுறாங்க லொக்கேட் IOBன்னு சொல்லி.
இது நல்லா பார்த்துக்கோங்க. எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்ளை பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்ட்ரடியூஸ்டு Locate IOB, a digital tool for customers to easily find branch and ATM locations with direction, IFSC codes and direct calling options. ஸோ அதாவது நிறைய பீப்புள்ஸ் லொக்கேஷன் ஏடிஎம் எங்கே இருக்குது, பிரான்ச் எங்கே இருக்குது, ஏதாச்சும் செக் எடுக்கணும், இந்த மாதிரி பர்பஸ்க்காக பிரான்ச் எங்கே இருக்குன்னே தெரிவாங்க. அவங்களுக்காக தான் லொக்கேட் ஐஓபி. இந்த லொக்கேட் ஐஓபி ஆப்லேருந்து ஐஓபி பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக ஏடிஎம்மு பிரான்ச் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது போக இந்த ஐஓபி ஆப்லேருந்தே நம்ம பிரான்ச்சுக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம். இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ். Digital payment revolution in India gains global recognition. India digital payment ecosystem featuring UPI logged approximately 24.77 lakh crore in value during March 2025. Has drawn international acclaim. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட டிஜிட்டல் எக்கோசிஸ்டமில் ஃபீச்சரிங் யூபிஐயில் லாக் பண்ணவங்க மட்டுமே சர்டைன் லேக்ஸ், அதாவது 24.77 லேக்ஸ் க்ரோர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் டிஜிட்டல் பேமெண்ட் ரெவல்யூஷன் இந்தியாவில் ரொம்ப ஹையஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இதில் சொல்கிறாங்க. அதில் அவ்வளோதான். இதில் மார்ச்சில் மட்டும் யூபிஐ டிரான்சாக்ஷன் 1830 கோடி, 1830 crores. Next news. Jana Small Finance Bank has formally applied to RBI கிட்ட. RBI கிட்ட இருந்து ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸ் வாங்குறாங்க. எதுக்கு கீழேன்னா க்ரூன்சியல் ஃபினான்ஷியல் அண்ட் கம்ப்ளைன்ஸ் கிரிட்டீரியாவுக்கு கீழே. ரெக்கார்டு இதோட யூனிவர்சல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டு, அதாவது கேபிட்டல் இருக்கணும் 1000 crores கேபிட்டல். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் ரேஷியோவில் இருக்குன்னா கிராஸ் லெஸ் தென் 3%, நெட்டு லெஸ் தென் 1% ஃபார் 2 consecutive இயருக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ். நான் லைஃப் இன்சூரன்ஸ் செக்டர் போஸ்ட் 6.5 year-on-year க்ரோத் ஆகிட்டுருக்கு. அதாவது மேலே மட்டும் நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரைஸ் ஆகிருக்கு. 6.5% இருக்குது கரண்ட்டாக. இது எவ்வளோ அந்த 6.5%ஓட வேல்யூ அப்படின்னா 22,257 கோடி. மெயினாக ஃபோக்கஸிங் ஃபார் ஹெல்த் இன்சூரன்ஸில் தான் இந்த நான் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் ஃபோக்கஸிங் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். நேஷனல் அண்ட் ஸ்டேட் நியூஸ். யூஏஇ பேஸ்டு சர்வைவ் குரூப் அண்ட் தார்னிஸ் கேபிட்டல் லான்ச் பண்ணுறாங்க. MOU 2125 கோடி டு இன்வெஸ்ட் 5 தெலுங்கானா கம்பெனிஸ் வில் பிளான், அதாவது 24,000 கோடிக்கு பிளான் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில். இப்போ கரண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு 2125 கோடி. தெலுங்கானா கம்பெனிஸில் எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்துக்கோங்க. தெலுங்கானாவில் சிவா குரூப் அண்டு தர்னிஸ் கேபிட்டல், இது ஒரு UAE பேஸ்டு கம்பெனி. இந்த 24,000 கோடி ஃபீச்சர் பண்ணுறாங்களே, இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல தெலுங்கானாவில், அது எது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா பயோடெக், ஏஐ, டேட்டா சென்டர், டிஃபென்ஸ், எனர்ஜி, ஃபின்டெக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் நியூஸ். உத்தரப்பிரதேஷ் எய்ம்ஸ் டு அட்ராக்ட் 12,000 crores ஃபார் 1,472, அதாவது 12,000 கோடி 1,472 ஏக்கராஸ்க்கு பல்க் ட்ரக் ஃபார்மா பார்க் லலிதாப்பூர் உத்தரப்பிரதேசில் கொண்டு வர போகிறாங்க. இது பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். பல்க் ட்ரக் ஃபார்மா பார்க் எங்கே கொண்டு வரப்பாங்கன்னா லலித்பூர் உத்தரப்பிரதேஷ் வித் 250 ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் 14,000 ஜாப். உத்தரப்பிரதேஷோட கான்ட்ரிபியூஷன் 250 கோடி. எவ்வளோ டோட்டல் வேல்யூ? 12,000 கோடி டோட்டல் வேல்யூ. ஏக்ராஸ் பார்த்துக்கோங்க 1,472. ட்ரக் ஃபார்மா பார்க்குக்கும் பல்க் ட்ரக் ஃபார்மா லலித்பூர் உத்தரப்பிரதேசில் கொண்டு போகிறாங்க. இதுக்காக உத்தரப்பிரதேஷ் மட்டும் 250 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ். வேர்ல்டு நியூஸ். மால்தீவ்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க கத்ரீனா கைஃப் ஆஸ் ஏ குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் டூரிசம்க்கு. கத்ரீனா கைஃப் டிஸ்கிரைப்டு ஆஸ் குளோபலி ரெகனைசேஷன் ஐகான் ஆஃப் கிரேஸ் அண்ட் எலிகன்ஸ் லீடிங் மால்தீவ்ஸ் சம்மர் சேல் டூரிசம் கேம்பெயினுக்காக. ஸோ சம்மர் சேல் டூரிசம் கேம்பெயினுக்காக பிராண்ட் அம்பாசிடராக கத்ரீனா கைஃபை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எந்த கவர்மெண்ட்? மால்தீவ்ஸ் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட். மேக்னஸ் கால்சன் கிளின்ச்டு 7th நார்வே செஸ் டைட்டில். ஸோ நார்வே செஸ் டைட்டில்னாவே மேக்னஸ் கால்சன் தான்.
16 பாயிண்ட்ஸ் எடுத்து இவர் வின் பண்ணியிருக்காரு. அதுவே உமன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அன்னா முஹாசோக் அவங்க டாப் பொசிஷனில் 16.5 பாயிண்ட்ஸ் எடுத்து இவங்க லீடிங்கில் இருக்காங்க. ஸோ டாப் பொசிஷனில் வின் பண்ணியிருக்காங்க. மேக்னஸ் கால்சன் மென்னில் 7th நார்வே செஸ் டைட்டில் வாங்கியிருக்காரு 16 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் ஆத்தர். Goodreads maximize pride, prestige and 9 lives of Elon Musk. எலன் மஸ்கோட லைஃப்பை கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு ஃபைஸ் சிட்கியூ அவர் தான் ஆத்தர். அவருக்காக ஒரு புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ப்ளோர் ஹவு மஸ்க் இம்பல்ஸ் டெசிஷன்ஸ் அண்ட் சார்ஸ்மா ஹெல்ப் கிம் ஓவர் கம்ஸ் கிரிசிஸ். ஸோ கிரிசிஸ்லேருந்து எப்படி மஸ்க்கு ஓவர் கம் ஆகி வராருன்னு சொல்லி அந்த புக்கில் டீட்டெயில்டாக ஃபர்ஸ்ட் சிட்கியூ எலாபரேட் பண்ணி அவருக்காக புக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இதோட பப்ளிஷர் ஹாஃபர் காலிங்ஸ். இதோட ஆத்தர் புக்கோட நேமு உப்ரிஸ் மேக்சிமஸ். ஆத்தர் ஃபாஸ்கியூ சிட்கியூ. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸு. ரிமெம்பரிங் லால் பகதூர் சாஸ்திரி அண்டு 1966 தஸ்கன் டிக்ளரேஷன். ஸோ தஸ்கன் டிக்ளரேஷன் அந்த இயரில் தான் கொண்டு வந்தாங்க. சைனட் 10th January 1966, ended 1965 Indo-Pakistan War, brokered by Soviets by Prime Minister, அதாவது ஃபார்மர் Prime Minister லால் பகதூர் சாஸ்திரி, பாசிங் த டே ஃபாலோயிங். ஸோ அந்த பாசிங் டேவை அந்த தஸ்கன் டிக்ளரேஷன் கொண்டு வந்து நம்மளோட லால் பகதூர் சாஸ்திரிக்காக இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதோட டே பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் டிக்ளரேஷன் 10th January 1966. நெக்ஸ்ட் நியூஸ். அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் சுமித் மேதன் அவரை எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேனேஜிங் டைரக்டர் அண்டு சேர்மன் ஆஃப் சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனின்னு சொல்லி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சுமித் மதனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ். வெஸ்ட் பெங்கால் ரேங்க்ஸ் 13, அதாவது 13வது பிளேஸு கேரேஜ் 2025 ஸ்டேட் காம்போசிட் ரேங்கிங்கில். டாப் பொசிஷனில் இருக்கிறது யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. சேம் வெஸ்ட் பெங்காலே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 8th பொசிஷனும் சோசியல் இண்டிகேட்டரில் 5th பொசிஷனும் இருக்காங்க. மகாராஷ்டிரா எந்த பொசிஷன்னு பார்த்துக்கோங்க, டாப்பில் இருக்காங்க. கேரேஜ் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான ரிப்போர்ட்னா நோட்டபிள் ஸ்ட்ரென்த் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோசியல் பேராமீட்டர்ஸ்க்கானது. ஸோ டுடே செஷன் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் லேர்ன் பண்ண நம்ம மார்க் டூ ஆஃபீஸர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு லைக் கொடுக்கோங்க. அண்ட் ஹிந்து வேக்காப்ஸ் அண்ட் ஆல் கோர்சஸ் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண மார்க் டூ ஆஃபீஸர் வெப்சைட்டில் என்ரோல் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் 49 rupeesக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. அதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் அப்டேட்டர்ஸ் இமீடியட்டாக தெரிஞ்சுக்க டெலகிராம் மார்க் டூ ஆஃபீஸர் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்டர்டே SBI ரிசல்ட் வந்துருந்துச்சு. சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா ஃபர்தராக என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ அதோட எக்ஸாம்ஸு கனெக்ட் ஆகி இன்னும் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எமோஷ்னலாக எதுலேயும் டிப்ரெஷன் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எதுலேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஸோ ரிசல்ட் இஸ் எண்டு, அவ்வளோதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் வர எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் கிரிட்டிக்கல் ரீசனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கோம். SBI மெயின்ஸில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் ஒரு 30 கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் கிரிட்டிக்கல் ரீசனை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டு பாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். ஸோ ஃப்யூச்சர் இஸ் ஆன் our success. Thank you all.